துன்மார்க்க உலை. அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். துன்மார்க்கருக்கு தங்களுடைய பழைய பாவ ஜீவியமும் தெரியும். ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிப்பதும் அவர்களுக்கு தெரியும். ஒரு காலத்திலே நாம் அவர்களோடு பாவத்தில் பங்காளிகளாக இருந்தோம். அவர்களோடு சேர்ந்து துன்மார்க்கமான கிரியைகளை செய்தோம். இப்போதோ அந்த துன்மார்க்கமான உலையிலே அவர்களோட கூட நாம் பிழைத்திருக்கிறோம். நம்முடைய பழைய சிநேகிதர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். துன்மார்க்க உலையிலே நாம் அவர்களோடு விழாதிருப்பதினால் அவர்கள் நம்மை தூஷிக்கிறார்கள். தங்களைப் போலவே நாமும் பாவத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் தங்கள் பாவ ஜீவியத்திற்கு திரும்பி போய்விடக்கூடாது. எந்த துன்மார்க்கமான உலையில் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த உலையிலே நாம் மறுபடியும் விழுந்துவிடக்கூடாது. நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்பதன் நிமித்தம் பாவிகள் நம்மை தூஷித்தாலும் பாவமான காரியங்களுக்கு நாம் உடன்படக்கூடாது. நாம் பரிசுத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சுத்தமான பேச்சுக்களும் சுத்தமான நடக்கைகளும் துன்மார்க்கருக்கு ஆச்சரியமாய் இருக்கும். நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டவுடன் நம்முடைய பழைய சிநேகிதர்களை விட்டு முற்றிலுமாக உடனே வெளியேறி வர முடியாது. அவர்களும் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்மாலும் அவர்களோடு ஒத்துப்போக முடியாது. நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், நம்மை தூஷிப்பார்கள். அவர்கள் மீது பரிதாபப்பட்டு மறுபடியும் அவர்களோடு துன்மார்க்க உலையிலே விழுந்துவிடக்கூடாது. பாவிகள் நல்லவர்களையும் தூஷிப்பார்கள். நல்லவர்கள் செய்கிற நன்மைகளை அனுபவித்துக் கொண்டே அவர்களை தூஷிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறர் மீது அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறோம். அவர்களுக்கு நன்மை செய்கிறோம். துன்மார்க்கர் இந்த நன்மைகளை எல்லாம் நம்மிடத்தில் இருந்து பெற்று அனுபவிப்பார்கள். அதன் பின்பு அவர்கள் நமக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக நம்மை தூஷிப்பார்கள். இதை குறித்து நாம் ஆச்சரியப்படக்கூடாது. இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் தூஷித்தார்கள். கிறிஸ்துவை தூஷித்தவர்கள் நம்மையும் தூஷிப்பார்கள். கிறிஸ்துவானவர் தம்முடைய பாடுகளை பொறுமையோடு சகித்துக் கொண்டார். நாமும் கிறிஸ்துவின் முன்மாதிரிகளை பின்பற்றி நம்முடைய பாடுகளை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும்.